ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு 47 நாட்களுக்காக செவ்வாய் சனி பார்வைக்காக இந்த பதிவு. அதாவது ஜூலை 29 முதல் செப்டம்பர் 13 வரை 47 நாட்களில் கன்னி ராசியில் செவ்வாய் போகிறாரு. நமக்கு 7ஆம் வீடு, நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி, அருளை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதி செவ்வாய். அப்படிப்பட்டவர் 7ஆம் வீட்டில் போகிறாரு. அந்த 7ஆம் வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம், செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை. அது வழியாக அவர் பயணிக்கிறார் 47 நாட்கள். அது நமக்கு ஒரு 50% அகம் சார்ந்த நன்மைகளை தருபவர் செவ்வாய். அகம் சார்ந்த நன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, உறவுகள், மூளை உழைப்பு, கமிஷன் வகை உழைப்பு மற்றும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, திறமை சம்மந்தப்பட்டது, அதாவது செய்தி விளம்பரத்துறை, டிஜிட்டல், ஆன்லைன், இது மாதிரியான கலை சார்ந்த சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் அகம் சார்ந்த விஷயங்கள். அந்த விஷயத்துக்கு நல்ல கிரகம் செவ்வாய். ஆனால் நமக்கு திடீர் பிரச்சனைகள், திடீர் வேதனைகள், திடீர் சண்டைகள், காயங்கள், உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், செலவுகள், இதையெல்லாம் குறிக்கிறது 50%. அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவர் சனியால் பார்க்கப்படுகிறார். லக்னத்தில் சனி பலமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு, சிவனேன்னு இருங்க அப்படிங்கிறார். நிதானமாக போங்கங்கிறார். ஆனால் நல்லது, அவசரப்படாமல் பதட்டப்படாமல் மெதுவாக செய்யுங்க, காரியம் மெதுவாக நடந்தாலும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்கிறார். ஆனால் இந்த செவ்வாய் என்ன சொல்கிறார், வந்த உடனே சனியால் பார்க்கப்படும்போது, நீ இவ்வளவு அசம்பந்தமாக சோம்பேறியாக இருக்கக்கூடாது, வேகம் வேணும், படபடன்னு வேலை செய்யணும், அதை தடாலடியாக நம்ம அதை முடிக்கணும் இதை முடிக்கணும்னு அவசரப்படுத்துகிறார். இந்த அவசரப்படுத்தக்கூடிய செவ்வாய்க்கும் அமைதியாக இருக்கக்கூடிய சனிக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த பார்வை, சனி செவ்வாய் பார்வை. அதில் இந்த 29லேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் இந்த 47 நாளில் கடைசி 5 நாள் ஒரு கணக்கு. நடுவில் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் செவ்வாய் போகும்போது அது ஒரு 5 நாள். இந்த 15 நாள் ரொம்ப சிவியராக இருக்குது. ஏன்னா அம்சத்தில் சனி கிரகமும் செவ்வாய் கிரகமும் அம்சத்தில் கன்னியில் இருக்காங்க இந்த டைமுக்கில், காலகட்டங்கள். ஸோ அம்சத்தில் தான் கிரக சேர்க்கை, கிரக பார்வை மெயினாக எடுக்கணும் நம்ம அட்வான்ஸ்டு சிஸ்டப்படி. பட் நம்ம எதுக்கு இந்த பதிவை போடுறோம்னா, பாவ ரீதியாக நம்ம என்ன பலனை கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா வச்சுக்கிட்டா தான் நம்ம காரியங்கள் பண்ணும்போது அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இப்போ எப்படி நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை பார்க்குறோம், அல்லது கணவன் மனைவி உறவுகளில் நம்ம ஒரு பேச்சுவார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த ரெண்டும் செய்கிற பார்வையினால் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராயங்கள் வித்தியாசப்பட்டுரும். அதாவது ஆட்டிடியூடு மாறுபடும், நம்மளுடைய திங்கிங் மாறுபடும். நாம் ஒரு பாயிண்டில் கனமாக சொன்னோம்னா, எதிரணி அல்லது கஸ்டமர், நம்ம கணவன் மனைவி உறவில் இருக்கவங்க, பார்ட்னராக இருக்கவங்க, அவங்க ஒரு பாணியில் சிந்திப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா, கருத்து மோதல் ஏற்படும். அதை கொஞ்சம் கண்காணிச்சுக்கணும். அடுத்தபடியாக அகம் சார்ந்த விஷயத்திற்கு இது ரொம்ப மீடியமாக இருக்கும். பொருள் சார்ந்த விஷயத்துக்கும் இது மீடியமாக இருக்கும். இந்த பார்வைகளில் நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, சனி திசையில், செவ்வாய் திசையில், அல்லது சனி செவ்வாய் இந்த 2 கிரகத்தினுடைய புத்தி அந்தரம் சூட்சுமங்களில் நமக்கு போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் இதனுடைய எஃபெக்டை பாருங்கள். மற்றபடி பெருசாக இது ஒரு எஃபெக்ட் கிடையாது. ஆனாலும் கூட இப்போ நம்ம கஸ்டமர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் புதுசாக ஒரு கஸ்டமர் வராரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்பும்போது என்ன ஆகுதுன்னா, அது பொய் தோற்றத்தை உண்மை என்று நம்பக்கூடிய அமைப்பங்க ஏற்படுறது. பின்னால்
அதனால் அவங்களுக்கு லாபமும் நமக்கு நஷ்டமும் ஏற்படுகிறது. இப்போ 7ஆம் இடம் அப்படின்னா அதில் திருட்டுத்தனம்னு ஒன்று இருக்குது. திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 7ஆம் இடம் தான். அதே மாதிரி ஆப்பனண்ட்டு, காம்படிட்டன், நமக்கு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம்னா சரியான காம்படிட்டரும் இந்த 7ஆம் இடம் தான். ஸோ இதில் வந்து நாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தால் தான், ஒரு மைண்ட் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு அது அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம இதில் வர்ற பிரச்சனைகளை அசால்ட்டாக இல்லாமல் கடந்து போக முடியும். அது மாதிரி நமக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல், புது நபர்களை நம்புதல், கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் உறவு, இதில் வரக்கூடிய நெருடல்களை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பாதிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு இது நல்ல கெட்ட பாவங்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பாவங்கள். ஆனால் இப்போ இதில் நமக்கு என்னென்ன காரியங்களுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மூலதனம் போடக்கூடாது. யாரையும் நம்பியோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ புதுசாக ஒரு மூலதனம் போடுறதுங்கிறது அவசியம் இல்லை. வெளிநாடு குடியுரிமை அப்படின்னு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சில தடைகள் ஏற்படும். இந்த காலகட்டம் தான் எனக்கு அது அந்த ஃபிக்ஸட் டைமு, அதுக்குண்டான டைமு, ரிசல்ட் வர்ற டைமு, இதில் கிடைச்சிருமான்ற ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கு இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஒரு டாக்குமெண்ட்டு வெளியூர் போகிறது, இப்படி இது மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு பிரச்சனை இல்லை. பண தேவை வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. பணம் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும், யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவார். அதே மாதிரி வீடு கட்டுறதுல தாமதமாகும். இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்க, இந்த 47 நாளில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை, மெட்டீரியல் பிரச்சனை, கால பருவம் சூழல்கள் பிரச்சனை, இதனால் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். மற்றபடி நமக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, அனுகிரகம், தந்தை வழி ஆதரவு, இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்னர்ஸ் தொழிலில் தான் நான் சொன்ன மாதிரி கருத்து மோதல்களை தவிர்க்கணும், விட்டு கொடுத்து போகணும். மூலதனம் ஆகவே ஆகாது. வெளிநாடு குடியுரிமையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ரகசிய செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ தேவையில்லை, அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம எல்லாருடைய கண்ணும் நம்ம மேலே இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம எதையும் ரகசியமாக செஞ்சாலும் அது நமக்கு பிரச்சனையாயிடும். அப்போ நமக்கு என்னென்னா, இது வந்து ஒரு போட்டா போட்டி மாதிரி, டக் ஆஃப் வார் மாதிரி. காரியம் நடக்குது, ஆனால் வந்து லேட்டாக நடக்குது. ஒரே இப்போ ஒரு எலெக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும், 2 பார்ட்டிக்கும் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். கடைசியில் நமக்கு 2 கிரகங்களுமே நம்ம ஜனன ஜாதகப்படி, செவ்வாய் கிரகம் நமக்கு கொஞ்சம் கெடுதலான கிரகம்தான் அகம் சார்ந்த வகையில். அதனால் வந்து உறவுகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டானாலும் வெற்றியாக முடியும். அதில் வந்து ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஓரளவுக்கு நமக்கு கிரகங்கள் எப்படி போனால் பார்வை சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் உதவும்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.